அண்மை செய்தி. திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து தேர்தலை பெரும்பத்து கிராம மக்கள் புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பெரும்பத்து கிராம மக்கள் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இதனால் வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பெரும்பத்து கிராமத்தில் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இதனால் வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. பெரும்பத்து கிராமத்தில் கடந்த 5 மணி நேரத்தில் 2 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும்பத்து கிராமத்தில் 2 வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கிறது. தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் கிராம மக்கள். நாங்குநேரி அடுத்த பெரும்பத்து கிராமத்தில் ஊருக்குள் புகுந்து 2 சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் கிராம மக்கள். 2 வாக்குகள் மட்டும் இதுவரை பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வானமாமலை. வானமாமலை, தற்போது 2 வாக்குகள் மட்டுமே பெரும்பத்து கிராமத்தில் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் கிராம மக்கள். என்ன காரணம் சொல்லப்படுகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள நாங்குநேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்டது பெரும்பத்து கிராமம். இங்குள்ள இந்த பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சமூக விரோத கும்பலால் சரமாரியாக 2 வெட்டி கொல்லப்பட்டனர். அதில் 4-5 பேருக்கு மேலே உள்ளவர் காயமடைந்தனர். இது தொடர்பான நியாயம் கேட்டு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். அந்த நிலையில தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதுல அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்களோ யாரும் சரியான முறையில் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல வரவில்லை என்ற ஒரு கோபம் அந்த பகுதி மக்களுக்கு இருந்து வந்தது. இதனை கண்டித்து இவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு ஏற்கனவே செய்திருந்தனர். இதுவரையிலும் அந்த புறக்கணிப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே நடைபெறாத நிலையில் கடந்த வாரம் அந்த தபால் வாக்கு எடுப்பதற்காக சென்ற அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் வாக்கு செலுத்தாமல் திருச்சி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை தமிழகம் முழுவதும் அந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் மதியம் 1 மணி வரையிலும் வெறும் 2 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த தேர்தலை புறக்கணித்து யாரும் வாக்குகளை செலுத்தாமல் இருந்து வருகின்றனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வானமாமலை.